எந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டார்களோ அந்த சத்தியத்திற்குள் வல்லமை இருக்கிறது, அந்த சத்தியத்திற்குள் அபிஷேகம் இருக்கிறது, அந்த சத்தியத்திற்குள் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இருந்து கிரியை செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்பட்ட பிரகாரமாக அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை அது கடந்து போனால் அது கண்டிப்பாக தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்துவிட்டு தான் திரும்புங்கிறத அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனால் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய வரங்களோடும் அந்த வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்ததாக வசனத்தை பார்த்து அதை அணுகினார்கள். அதே நேரத்தில் உலகத்தின் பிரச்சனைகள் மற்றும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், வாழ்வின் பிரச்சனைகள், அவர்கள் அன்னாடம் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வசன அறிவை விசுவாசத்தோடு கூட பயன்படுத்தினார்கள். மூளையில் யோசித்து பயன்படுத்தலை, விசுவாசத்தோடு கூட பயன்படுத்தினார்கள். இப்படி பயன்படுத்தினதுனால மற்ற எல்லா பகுதிகளிலும், வாழ்வின் சகல பகுதி